வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஹவு டு வி சே அ ஸ்டோரி இன் இங்கிலீஷ். அதாவது இங்கிலீஷில் நம்ம எப்படி ஸ்டோரி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் நிறைய வீடியோவில் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், உங்களுடைய ஃப்ளூயன்சியை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இங்கிலீஷில் நிறைய ஸ்டோரிஸ் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சாம்பிளுக்கு நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தேன். அதாவது நேற்று நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குற மாதிரியும், அதுக்கு பதில் நேற்று நான் வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன், ஒன்றும் செய்யலை. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு அதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வாட் ஆர் யூ டூயிங் எஸ்டர்டே. தட் மீன்ஸ் வாட் வேர் யூ டூயிங் எஸ்டர்டே. நேற்று நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள். இதோடைய பதில் என்ன அப்படின்னா, ஐ வாஸ் வாட்சிங் வெப் சீரிஸ், ஐ டிட் நாட் டூ எனிதிங். நான் வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன், நான் வேறு எதுவும் செய்யலை. ஒரு சில பேர் ஐ டிட் நத்திங் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஐ டிட் நாட் டூ எனிதிங் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஐ டிட் நத்திங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நத்திங் அப்படிங்கிறதே ஒரு நெகட்டிவ் வேர்டு தான். போத் யுவர் ஆன்சர்ஸ் ஆர் ரைட். ஓகேவா? மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். வாட் ஆர் யூ டூயிங் எஸ்டர்டே, ஐ வாஸ் வாட்சிங் வெப் சீரிஸ், ஐ டிட் நாட் டூ எனிதிங் ஆர் எல்ஸ் ஐ டிட் நத்திங். ஓகேவா? இன்றைக்கி நம்ம இந்த ஸ்டோரி இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்டோரி. அதாவது நாமெல்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது படித்தது, இப்போ நம்ம குழந்தைங்களும் அதுதான் படிச்சுட்ருக்காங்க. நான் அப்போ சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எந்த ஸ்டோரியை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காக்கா கதை தான், த தர்ஸ்டி க்ரோ. நீங்கள் என்ன யூடியூப் சேனல் எடுத்து பார்த்தாலும் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸில் நிறைய இடத்துல த தர்ஸ்டி க்ரோ ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது. ஏன்னா இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரி. ஸோ நாமளும் அதுலேருந்தே நாம் கற்றுக்கலாம். இந்த ஸ்டோரியை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். முதல் விஷயம், ஒரு ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எந்த ஸ்டோரியாக வேணாலும் இருந்துட்டு போட்டும். ஒரு ஸ்டோரியை நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கணும். ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டோரியை ஆரம்பிக்கும் போது அதை பற்றி நாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆரம்பிக்கும் போது பிகினிங்கில் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன், ஐ எம் கோயிங் டு டெல் ஒன் ஸ்டோரி. நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். அதை இன்னும் கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு டெல் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். I think all of you know the most famous story. உங்கள் எல்லாருக்குமே இந்த ஃபேமஸ் ஸ்டோரி தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். I'm going to say a thriller story. I'm going to say on suspense story. ஸோ இதே மாதிரி அந்த கதை ஆரம்பிக்கும் போதே இதே மாதிரி நீங்கள் பேசலாம். ஏன்னா அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா, அந்த ஸ்டோரியை பற்றினா ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். அது கிட்ஸுக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு டீச்சராக இருந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கலாம், யாருக்கு வேணாலுமே இருக்கலாம். அந்த ஸ்டோரியை சொல்லும் போது ஆரம்பிக்கும் போதே நம்ம இதே மாதிரி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஐ எம் கோயிங் டு டெல் பஞ்சதந்திரா டேல்ஸ். நான் இப்போ பஞ்சதந்திர கதைகள் சொல்ல போகிறேன். ஸோ அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். ஸோ ஆரம்பிக்கும் போது அதே மாதிரி நீங்கள் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, ஐ ஹவ் இன்சிஸ்டட் திஸ் திங் மெனி டைம்ஸ் இன் அவர் வீடியோ. வாட் இஸ் தட் மீன்ஸ்? யூ கேனாட் டிரான்ஸ்லேட் வேர்ட் பை வேர்ட் இன் இங்கிலீஷ் அஸ் இஃப் இன் தமிழ். அதாவது தமிழில் இருக்கிற மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை நம்ம இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது ஸ்டோரியில். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா அப்படின்னா, தெர் வாஸ் எ கிங் இன் த வில்லேஜ், தெர் வாஸ் எ கிங் இன் த டவுன், அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஒன் கிங் ஒன் வில்லேஜ், ஒன் கிங் ஒன் டவுன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஓகேவா? வார்த்தைக்கு வார்த்தை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டோரியை சொல்லும்போது நிறைய இந்த கனெக்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் என்ன நடந்ததுன்னா, அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் நம்ம சொல்லுவோம். அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம் தெரியுமா? ஸோ அதே மாதிரி தென், ஆஃப்டர் தட், ஆஃப்டர் வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த லிங்கிங் வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்டோரியில் பயன்படுத்துங்க. ஃபோர்த்து திங் என்ன அப்படின்னா, டு மேக் யுவர் ஆடியன்ஸ் டு ஹர் யுவர் ஸ்டோரி மோர் இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது அந்த ஆடியன்ஸ் கிட்ஸாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்,
இருக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஹூஎவர் அவங்க யாராக வேணாலுமே இருந்துட்டு போகலாம். அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக ஆக்கிறதுக்கு அந்த கதைகளோட இடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அன்எக்ஸ்பெக்டட்லி, திடீரென்று, அன்ஃபார்ச்சுனேட்லி, அதே மாதிரிலாம் லக்கீலி, ஆல் ஆஃப் அ சடன் அப்படின்னா திடீரென்று அப்படின்னு அர்த்தம். இப்போ அன்எக்ஸ்பெக்டட்லி எதிர்பாராத விதமாக, ஆக்சிடென்ட்லி. ஸோ அதே மாதிரி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள் அந்த ஸ்டோரி வந்து சொல்லும்போது. அது வந்து கேட்குறவங்கள இன்னும் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகும். கடைசியாக அந்த ஸ்டோரியை முடிக்கும்போது இவென்ச்சுவலி, ஃபைனலி அப்படிங்கிற மாதிரி கடைசியில் இறுதியாக அந்த இவென்ச்சுவலி அப்படிங்கிறது என்னென்னா ஃபைனலி அப்படிங்கிறதுக்கு பதிலாக இவென்ச்சுவலி அப்படிங்கிற ஒரு வேர்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படி ஹெல்ப்புக்கு பதிலாக இப்போ நம்ம அசிஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட்டுக்கு பதிலாக வேர்டு யூஸ் பண்ணுறோம். தென் கன்ஃபியூஸ்டுக்கு பதிலாக பெர்ப்ளெக்ஸ்டு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரியே இறுதியாக அப்படிங்கிறதுக்கு ஃபைனலி அப்படிங்கிறதுக்கு பதிலாக இவென்ச்சுவலி அப்படிங்கிற ஒரு வேர்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்டோரியை பற்றி பேச போகிறீங்களோ அந்த ஸ்டோரியை சொல்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. த்ரில்லிங் ஸ்டோரியாக இருக்கட்டும், ஒரு ஹியூமரஸ் ஸ்டோரியாக இருக்கட்டும், இதே மாதிரியெல்லாம் நான் சொல்ல போகிறேங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த லிங்கிங் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இடையில இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். முடிக்கும் போது கன்க்ளூஷன், இவென்ச்சுவலி, ஃபைனலி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முடிங்க. ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் அந்த ஸ்டோரி சொல்லும்போது கேட்குறவங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாமா? அந்த ஸ்டோரியோட நேம் த தர்ஸ்டி க்ரோ. ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டோரி? ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நான் சிங்கிள் லைனாக தமிழில் சொல்லிகிட்டே வரேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தப்பாக வந்தால் பரவாயில்ல, அதுக்கப்புறமா நம்ம ஒன்றா சேர்த்து இந்த ஸ்டோரியை எப்படி நம்ம கிளப் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்கு போயிடலாமா? ஓகே. ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு காக்கா இருந்தது. ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரே ஒரு காக்காவா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க. ஜஸ்ட் இது வந்து ஒரு கற்பனை தான். இட்ஸ் அன் இமேஜினேஷன், அவ்வளோதான். நம்ம அந்த ஸ்டோரி வந்து இங்கிலீஷ் ப்ராக்டிஸ்க்காக சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு காக்கா இருந்தது. அதை எப்படி சொல்லலாம்? தேர் வாஸ் எ க்ரோ இன் த ஃபாரஸ்ட். ஓகேவா? அந்த க்ரோக்கு, அந்த காக்காவுக்கு ரொம்ப வந்து தாகம் எடுத்தது. அதை எப்படி சொல்லலாம்? இட் ஃபெல்ட் thirsty அப்படின்னு சொல்லலாம். இட் ஃபெல்ட் thirsty. சில பேருக்கு டவுட் வரும், இட் வாஸ் ஃபெல்ட் thirsty போடலாமா அப்படின்னு. ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் வந்து இந்த கதையெல்லாம் சொல்லும்போது கேட்டிருக்காங்க, ஏன் மேம் இட் ஃபெல்ட் thirstyன்னு சொல்கிறோம், இட் வாஸ் ஃபெல்ட் thirsty, இது பாஸ்ட் டென்ஸ் தானே, ஸ்டோரி நம்ம பாஸ்ட் டென்ஸில் தானே சொல்கிறோம், வாஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நமக்கு இந்த இடத்துல வந்து ஃபீலோடைய பாஸ்ட் டென்ஸ் ஃபெல்ட், V1 V2 verb. நமக்கு இந்த இடத்துல ஃபெல்ட் அப்படின்னே ஒரு மெயின் verb இருக்குது. அதனால் நம்ம வாஸ் யூஸ் பண்ணக்கூடிய தேவைகள் கிடையாது. இப்போது அவள் சீக்கிரமாகவே வந்துட்டா அப்படின்னா, அவள் சீக்கிரமாக வந்தா அப்படின்னா ஷீ கேம் இயர்லி, அவ்வளோதான். ஷீ கேம் இயர்லி. ஷி வாஸ் கேம் இயர்லி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல கம் அதோடைய பாஸ்ட் டென்ஸ் கேம். ஸோ நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு மெயின் வேர்ப் இருக்குது. அதனால் நம்ம அந்த துணை வினைச்சொல், அந்த ஆக்சிலரி வேர்பை பயன்படுத்தக்கூடிய சூழல் தேவையில்லை, பயன்படுத்தக்கூடிய தேவையும் இல்லை. புரியுதா? அதனால் இட் ஃபெல்ட் thirsty, அவ்வளோதான். தெர் வாஸ் எ க்ரோ இன் த ஃபாரஸ்ட், இட் ஃபெல்ட் thirsty. அது எங்கே பார்த்தாலும் தண்ணீரை தேடிச்சு. இட் சர்ச்டு ஃபார் வாட்டர் எவ்ரிவேர். இட் சர்ச்டு, தேடுறது அப்படிங்கிறதுக்கு சர்ச்சு, அதோடைய பாஸ்ட் டென்ஸ் சர்ச்டு. நான் இந்த கதையை வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்கிறேன். பெரும்பாலும் நம்ம கதைகளை வந்து பாஸ்ட் டென்ஸில், நடந்ததை வந்து நம்ம பாஸ்ட்டில் தானே சொல்லுவோம். இதே மாதிரி நடந்துச்சான், வந்துச்சான், போச்சான், அவள் கேட்டாலாம், சொன்னாலாம், அவங்க வந்தாங்களாம், போனாங்களாம் அப்படின்னு மோஸ்ட்லி நம்ம பாஸ்ட் டென்ஸில் தானே சொல்லுவோம். அதனால் இந்த கதையும் நான் வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்கிறேன். ஓகேவா? சர்ச்சோடைய பாஸ்ட் டென்ஸ் சர்ச்டு. இட் சர்ச்டு ஃபார் வாட்டர், எல்லா இடத்துலையும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எவ்ரிவேர் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் தண்ணி எங்கேயுமே கிடைக்கல. இது எப்படி சொல்லலாம்? ஆனால் பட் he did not find water anywhere அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல he அப்படின்னு நான் வந்து க்ரோவை தான் மென்ஷன் பண்ணுறேன். க்ரோ அப்படிங்கிறது இட் அஹ்ரினை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம தாராளமாக ஹீ, ஷீ, இட் அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இதே மாதிரி ஒரு டவுட் வருங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதையும் சொல்கிறேன். இட்டும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஹீ, ஷீ எல்லாம் அந்த ஜென்டரை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதிலலாம் எந்த டவுட்டும் வேண்டாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இட்டே யூஸ் பண்ணிப்போம். கான்ஸ்டண்ட்டாக இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியே நம்ம ஃபுல்லாகவே நம்ம பார்ப்போம். பட் இட் டிட் நாட் ஃபைண்ட் வாட்டர் எனிவேர். ஆனால் அதுக்கு தண்ணி வந்து எங்கேயுமே கிடைக்கல. அப்போ எங்கேயுமேங்கிறதுக்கு நான் எனிவேர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன்.
அது ரொம்ப சோகமாக ஆயிடுச்சு. இட் வாஸ் வெரி சேட். இந்த இடத்துல பாருங்கள், அது சோகமாக ஆயிடுச்சு. இட் வாஸ் வெரி சேட் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த இடத்துல நான் ஏன் வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்? ஏன்னா இந்த இடத்துல வேர்ப் எதுவுமே கிடையாது. வெரி சேட் அப்படின்னு தான் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது? அட்ஜெக்டிவ் தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து எந்த விதமான வேர்புமே இல்லை, மெயின் வேர்பே எதுவுமே இல்லை. அதனால தான் இட் வாஸ் வெரி சேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் மறுபடியும் அது வந்து தண்ணீர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது, தண்ணீர் எங்கே இருக்குது அப்படின்னு அது வந்து தேடிட்டு இருந்தது. Again he flew away and tried to search for water. அது திருப்பியும் வந்து மறுபடியும் தண்ணீர் எங்கே இருக்குது அப்படின்னு அது வந்துட்டு தேடிட்டு இருந்தது. கடைசியாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பாட்டை பார்த்தது. நான் இப்போ அந்த ஸ்டோரி வந்து சொல்லும் போது எப்படிலாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இடையில கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ கடைசியாக அது வந்து ஒரு பாட்டை பார்த்தது. அட் லாஸ்ட் ஹி saw a part. அது வந்து ஒரு பாட்டை பார்த்தது. அதை பார்த்தோடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. இட் வாஸ் வெரி ஹாப்பி. அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு டு see the part. அந்த பாட்டை பார்த்தோடனே அதுக்கு பயங்கர சந்தோஷமாக ஆயிடுச்சு. இட் வாஸ் வெரி ஹாப்பி டு see the part. அது அந்த பாட்டு கிட்டக அது போச்சு. இட் கேம் நியர் டு த பாட். அது அந்த பாட்டுக்கிட்ட போச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் ரொம்ப கொஞ்சம் தண்ணி தான் இருந்தது. பட் தெர் வாஸ் எ லிட்டில் வாட்டர் இன் த பாட். ஆனால் அந்த பாட்டுக்குள்ளார தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அது மறுபடியும் அப்செட் ஆகிடுச்சு. அகெயின் ஹி வாஸ் வெரி அப்செட். அது மறுபடியும் அப்செட் ஆகிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஹீ டிட் நாட் நோ வாட் டு டூ. டிட் நாட்க்கு பக்கத்துலலாம் நம்ம ப்ரெசன்ட் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹீ டிட் நாட் நியூ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹீ டிட் நாட் நோ வாட் டு டூ. இதே மாதிரி இந்த கிராமர் பார்ட் எல்லாத்தையுமே கவனிக்கணும். திடீர்னு அதுக்கு வந்து ஒரு ஐடியா வந்தது. அந்த திடீர் என்று அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம்? ஆல் ஆஃப் அ சடன் அப்படின்னு சொல்லலாமா? ஆல் ஆஃப் அ சடன் ஹி காட் அன் ஐடியா. அதுக்கு திடீர்னு வந்து ஒரு ஐடியா வந்தது. அதான் சொல்கிறேன், இதே மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க யாராவது ஸ்கூல் டீச்சராலாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க கிட்ட இதே மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி இங்கிலீஷில் வந்து அவங்களையும் நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு அது வந்துட்டு பயன் கொடுக்கும். ஆல் ஆஃப் அ சடன் ஹி காட் அன் ஐடியா. என்ன அப்படின்னா அது கொஞ்சம் கூழாங்கற்களை வந்து பார்த்தது. அந்த கிரவுண்டில் கொஞ்சம் கூழாங்கற்கள் இருந்தது. அதை வந்து அது பார்த்தது. அந்த கூழாங்கற்களுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்வோம்? பெபிள்ஸ். பெபிள்ஸ் அப்படின்னா கூழாங்கற்கள் இல்லையா? He saw some pebbles on the ground. அது கொஞ்சம் கூழாங்கற்களை பார்த்தது. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த எல்லா கூழாங்கற்களையும் கலெக்ட் பண்ணி அந்த பாட்டுக்குள்ளார ஒன் பை ஒன்னாக போட்டுது. அப்போ அதை நம்ம பாஸ்ட்டுங்கிறதுனால கலெக்டோடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன? கலெக்டட். எல்லா கூழாங்கற்களையும். அப்போது ஹீ ஆர் இட் கலெக்டட், ஹீ கலெக்டட், அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சப்ஜெக்ட் நீங்கள் என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஹீ சொன்னீங்கன்னா ஃபுல்லாக ஹீ சொல்லுங்கள். இட் சொன்னீங்கன்னா ஃபுல்லாக இட் சொல்லிக்கோங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஹீ கலெக்டட் ஆல் த பெபிள்ஸ். ஓகேவா? எல்லா கூழாங்கற்களையும் கலெக்ட் பண்ணி அதுக்குள்ளார ஒன் பை ஒன்னாக அது போட்டுது. அண்ட் புட் தம் இன் டு த பாட் ஒன் பை ஒன். ஓகேவா? ஹி கலெக்டட் ஆல் த பெபிள்ஸ் அண்ட் புட் தம் இன் டு த பாட் ஒன் பை ஒன். என்னாச்சு? அப்படியே படிப்படியாக அந்த தண்ணி வந்து மேலே வந்தது. அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அந்த படிப்படியாக அப்படிங்கிறதுக்கு கிராஜுவலி அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம். கிராஜுவலி, படிப்படியாகங்கிறதுக்கு நம்ம கிராஜுவலி அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம். கிராஜுவலி வாட்டர் கேம் அப் அண்ட் ஹி ட்ராங்க் வாட்டர். அது வந்து அதுக்கப்புறமா ட்ரிங்கோடைய பாஸ்ட் டென்ஸ் ட்ராங்க் இல்லையா? அண்ட் ஹி ட்ராங்க் வாட்டர். அது வந்து அந்த தண்ணீரை வந்து குடிச்சிடுச்சு. அப்புறமா அது சந்தோஷமாக பறந்து போயிடுச்சு. தென் ஹி ஃப்ளூ அவே ஹாப்பிலி. அவ்வளோதான். அப்புறம் அது சந்தோஷமாக பறந்து போயிடுச்சு. ஓகேவா? இதுதான் இந்த ஸ்டோரி. இப்போது இந்த ஸ்டோரியை நம்ம அப்படியே ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் முதல்ல சொல்லி பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு காக்கா இருந்தது. அதுக்கு ரொம்ப தாகமாக இருந்தது. அது எங்கே பார்த்தாலும் தண்ணியை தேடிக்கிட்டே இருந்தது. அதுக்கு எங்கே தேடியுமே தண்ணி கிடைக்கவே இல்லை. மறுபடியும் அது முயற்சி பண்ணுச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பாட்டை பார்த்தது. அந்த பாட்டுக்கிட்டக அது போச்சு. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் தண்ணி தான் இருந்தது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. திடீர்னு அதுக்கு வந்து ஒரு ஐடியா வந்தது. அது கொஞ்சம் கிரவுண்டில் கொஞ்சம் கூழாங்கற்களை பார்த்தது. அந்த கூழாங்கற்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த பாட்டுக்குள்ளார ஒன் பை ஒன்னாக போட்டுது. படிப்படியாக தண்ணி கொஞ்சம் மேலே வந்தது. அது அந்த தண்ணியை குடிச்சிட்டு சந்தோஷமாக பறந்து போயிடுச்சு. இதுதான் இந்த ஸ்டோரி. இப்போ அதில் சொல்லி பார்க்கலாமா? இப்போ நாம் இந்த ஸ்டோரியில் இந்த காக்காவை நம்ம வந்து ஹீ அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணி நாம் சொல்லி பார்ப்போம். இட் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலும் கான்ஸ்டண்ட்டாக ஃபுல்லாக இட்டை யூஸ் பண்ணுங்கள். ஹீ வச்சுக்கிட்டிங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ஹீ யூஸ் பண்ணுங்கள். எதுவோ நீங்கள் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? தெர் வாஸ் எ
crow in the forest. He felt very thirsty. He searched water everywhere, but he did not find water anywhere. He was very upset. Again, he flew and tried to search water. At last, he saw a pot. He was very happy to see the pot. He came near the pot, but there was very little water in the pot. He did not know what to do. All of a sudden, he got an idea. He saw some pebbles on the ground. He collected all the pebbles and dropped them and dropped into the pot one by one. Gradually, water came up and he drank water. Then he flew away happily. That's it. இதான் ஸ்டோரி. இதே மாதிரியே நீங்கள் நிறைய கதைகளை வந்து சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு காமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி கொடுக்குறதுக்கு தான் நான் இருக்கேன். நீங்கள் எனக்கு காமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா இதே மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் வந்துட்டு நிறைய பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷனாக சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ஸ்டோரி ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஒரு 100 ஸ்டோரிஸ் நீங்கள் இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஃப்ளோவாக இங்கிலீஷ் வந்து பேச முடியும். ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும். நிச்சயமாக தப்பு இருக்கும், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வரல. முதல்ல அந்த ஸ்டோரி சொல்லும் போது கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் பண்ண தான் செய்வோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த மிஸ்டேக்ஸை மாற்றிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரே ஸ்டோரியை ரிப்பீட் பண்ணுங்கள். 4-5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சொல்கிறப்ப இருக்கிற மிஸ்டேக்ஸ் 5th டைம் சொல்கிறப்ப இருக்காது. அதே மாதிரியே 100 நாளைக்கு ஒரு 100 கதைகள் சொல்லி பாருங்கள். இதை வந்து ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்காக கூட வச்சுக்கோங்க. இப்போ 24 வரப்போகுது. எல்லோரும் நிறைய ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுத்திருப்பீங்க. நிறைய பேருக்கு இங்கிலீஷ் நல்லா பேசணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு டிசையராலாம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி விருப்பப்படுறவங்க இதை வந்து ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்காக வச்சுக்கோங்க. நான் வந்து உங்ககிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணியே சொல்வேன். இதை நீங்கள் விடாமல், அது ரொம்ப முக்கியம். தட் பர்சிஸ்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் பர்சிஸ்டண்ட்டாக நீங்கள் செய்யணும். கிவ் அப் நீங்கள் என்றைக்கும் அட் எனி காஸ்ட் யூ டோன்ட் நெவர் எவர் கிவ் அப். நீங்கள் அதை விடவே கூடாது. 100 நாள் நீங்கள் அதை கான்ஸ்டண்ட்டாக செஞ்சீங்க அப்படின்னா ட்ரெமண்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் உங்களுடைய ஸ்பீக்கிங் ஸ்கில்ல. I hope this video is very useful to you. Share and subscribe our video. For getting further notification, press bell button.